அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு கால்வனோ மீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவியே அம்மீட்டர் ஆகும். அம்மீட்டர் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை மிக குறைந்த மின்தடையை கொடுப்பதால் இது மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை தடுக்காது. எனவே சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளக்க அம்மீட்டரை மின்சுற்றில் தொடரிணைப்பில் இணைக்க வேண்டும். கால்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்ற அந்த கால்வனோமீட்டருடன் குறைந்த மின்தடை ஒன்றை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும். இக்குறைந்த மின்தடைக்கு இணைத்தட மின்தடை ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ் என்று பெயர். கால்வனோமீட்டரின் அளவுகோல் இப்போது ஆம்பியரில் குறிக்கப்பட்டு அம்மீட்டரின் நெடுக்கம் இணைத்தட மின்தடையின் மதிப்பை பொறுத்து அமைகிறது. மின்சுற்றில் பாயும் மின்னோட்டம் I என்க. இம்மின்னோட்டம் A சந்தியை அடையும் போது அது இரு கூறுகளாக பிரிகிறது. இந்த புள்ளி தான் A அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ AG என்ற பாதை வழியே RG மின்தடை கொண்ட கால்வனோமீட்டர் வழியே பாயும் மின்னோட்டத்தை IG என்க. இது முதல் பாதை. அதாவது A புள்ளியிலிருந்து மேலே ஒன்றும் இந்த சைடு ஒன்றும் பிரியுது. ஸோ AGE இது வழியாக போகக்கூடிய மின்னோட்டத்தை IG அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த கால்வனோமீட்டரோட மின்தடையை RG அப்படின்னு எடுத்திருக்கோம். அடுத்த பாதை இணைத்தட மின்தடை S வழியே ACDE பாதை வழியே பாயும் மின்னோட்டம் I-IG என்க. அதாவது ACDE இந்த பாதை வழியே போகுது. இந்த மின்தடை தான் S இணைத்தட மின்தடை ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் போகக்கூடிய மின்னோட்டம், இங்கே வரக்கூடிய மின்னோட்டம் வந்து I, இது வழியே போகக்கூடிய மின்னோட்டம் வந்து இதில் போடுறத கழிச்சாதான் மிச்ச மின்னோட்டம் இது வழியாக போகும். அப்போ இந்த ACDE பாதை வழியே செல்லக்கூடிய மின்னோட்டத்தை I-IG அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இணைத்தட மின்தடையை சரி செய்து முழு அளவுகோல் விளக்கத்தை காட்டும் வகையில் கால்வனோமீட்டர் வழியே பாயும் மின்னோட்டத்தை IG சரி செய்ய வேண்டும். கால்வனோமீட்டருக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் இணைத்தட மின்தடை குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் ஒன்றுக்கொன்று சமம். அதாவது AGE வழியே மின்னழுத்தமும் ACDE வழியே மின்னழுத்தமும் சமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது V கால்வனோமீட்டர், V இணைத்தடம் அப்படின்னு ரெண்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை V = IR ஃபார்முலாவில் நம்ம போட்டோம் அப்படின்னா IG RG. இது வந்து கால்வனோமீட்டர் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம், கால்வனோமீட்டரோட மின்தடை. அடுத்தது இணைத்தடம் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம், அதனுடைய மின்தடை S. இதிலிருந்து S-ஓட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். S-ஐ மட்டும் இங்கேயே வச்சுட்டு மற்ற இந்த IG I இதனோட மதிப்பு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ S = IG by I-IG into RG. நமக்கு கால்வனோமீட்டர் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டத்தை கணக்கிடுவதற்கு இந்த சமன்பாடு பயன்படுது. ஸோ S / S plus RG into I. அதாவது இந்த சமன்பாட்டில் இருந்து IGயும் ஐயும் நேர்த்தகவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சமன்பாடு எப்படி வந்தது அப்படின்னா, இங்கிருந்து IG RG = IS minus IGS. இந்த பகுதியை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிளஸ்ல வரும். ஸோ அப்போ IG RG plus IGS = IS. ஸோ இதில் RGS இதை மட்டும் அப்படியே வச்சுட்டு மற்றெல்லாம் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா IG bracket RG plus S
is equal to IS. ஸோ நமக்கு தேவை IG தான் தேவை. இந்த மதிப்பை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா S by S plus RG அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இங்கே இருக்கிற ஐயோட மதிப்பு. ஸோ அப்போ கால்வாமீட்டர் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டமானது நாம் கொடுக்கின்ற மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். கேல்வனோமீட்டரில் ஏற்படும் விளக்கம் அதன் வழியே பாயும் மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். தீட்டா ஈக்குவல் டு 1/g IG. தீட்டா நேர்த்தகவு IG. அதாவது கால்வனோமீட்டரில் மின்னோட்டம் அதிகரிச்சதுன்னா விளக்கம் அதிகரிக்கும். தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு I. அதாவது சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம் அதிகமாக இருந்தாலும் விளக்கம் அதிகமாக இருக்கும். கால்வனோமீட்டரில் ஏற்படும் விளக்கம் மின்சுற்றின் வழியே பாயும் மின்னோட்டத்தை அளக்கும் கருவியாக செயல்படும். அதாவது கால்வனோமீட்டரில் விளக்கம் அதிகரிச்சதுன்னா சுற்றில பாயக்கூடிய மின்னோட்டம் அதிகரிக்கும். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். இணைத்தட மின்தடை கால்வனோமீட்டருக்கு பக்க இணைப்பாக இணைக்கப்பட்டுள்ளது. எனவே தொகுபேன் மின்தடையை கணக்கிடுவதன் மூலம் அம்மீட்டரின் மின்தடையை கணக்கிடலாம். பக்க இணைப்பில் மின்தடை இருக்கும்போது அதற்கான ஃபார்முலா 1/R நிகர மின்தடை ஈக்குவல் டு 1/RG + 1/S. இது இணைத்தட மின்தடை, இது கால்வனோமீட்டரோட மின்தடை. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். ஸோ இங்கே S இங்கே போயிடும், RG இந்த சைடு மேலே போயிடும். ஸோ இப்போ S + RG கீழே பெருக்கல்ல RG × S அப்படின்னு இருக்கும். இதை தலைகீழ மாற்றும் போது R நிகர ஈக்குவல் டு RG × S டிவைடட் பை RG + S is equal to RA. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கால்வனோமீட்டரோட மின்தடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அம்மீட்டராக செயல்படக்கூடிய அந்த கால்வனோமீட்டரோட மொத்த அமைப்போட மின்தடை. இங்கு இணைத்தடத்தின் மின்தடை மதிப்பு மிக குறைவு. எனவே S/RGயின் விகிதம் குறைவாகவே இருக்கும். இதன் பொருள் RA மதிப்பு குறைவு என்பதாகும். அதாவது அம்மீட்டர் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை குறைவான மின்தடையை அளிக்கும். எனவே சுற்றில் அம்மீட்டரை தொடராக இணைக்கும் பொழுது சுற்றின் மின்தடை மற்றும் மின்னோட்டத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதையும் ஏற்படுத்தாது. அதாவது நம்ம தொடராக அம்மீட்டரை இணைச்சோம் அப்படின்னா அந்த மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை இந்த அம்மீட்டர் எடுத்துக்காது. சுற்றில எந்த மின்னோட்ட மாற்றத்தை ஏற்படுத்தாம மின்னோட்டத்தின் அளவு மட்டுமே காட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நல்லியல்பு அம்மீட்டரின் மின்தடை சுழியாகும். அதாவது அந்த சுற்றில மின்தடை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நடைமுறையில் அம்மீட்டர் காட்டும் மின்னோட்டத்தின் அளவு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை விட சற்று குறைவாக இருக்கும். I நல்லியல்பு மின்னோட்டம் என்பது நல்லியல்பு அம்மீட்டர் அளக்கும் மின்னோட்டம் எனவும் I இயல்பு என்பது அம்மீட்டர் அளக்கும் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டம் எனவும் கொண்டால் டெல்டா I/I இது எவ்வளோ மாற்றம் ஏற்படுது பெருக்கல் 100% ஈக்குவல் டு I நல்லியல்பு மைனஸ் I இயல்பு வகுத்தல் I நல்லியல்பு பெருக்கல் 100%. முக்கிய குறிப்புகள். அம்மீட்டர் குறைந்த மின்தடை கொண்ட ஒரு கருவியாகும். இதனை எப்போதும் மின்சுற்றில் தொடராகவே இணைக்க வேண்டும். ஓர் நல்லியல்பு அம்மீட்டர் சுழி மின்தடையை பெற்றிருக்கும். அம்மீட்டரின் நடுக்கத்தை n மடங்கு அதிகரிக்க பக்க இணைப்பில் இணைக்க வேண்டிய மின்தடை மதிப்பு, அதாவது இணைத்தட மின்தடையின் மதிப்பு S = RG/n - 1. நன்றி.